அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து 3ஆவது ரவுண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. 3ஆவது ரவுண்ட் முடியல, டிஃபைன் பண்ணி ஒரு 3 பேர் நிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா யார் அவுட் ஆயிருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம சவுந்தர் வந்து அவுட் ஆயிருந்தாங்க. செகண்ட் ரவுண்ட்ல வந்து நம்ம நம்ம யாரு நம்ம ராணுவ வந்து அவுட் ஆயிருக்காரு. ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தாரு, நான் வந்து அந்த ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன், மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க. ஒரு கேமரா முன்னாடி வந்து ஒரு பிக் பாஸ்க்கே ஒரு அட்வைஸ் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அது நீங்க இப்ப பார்த்தா தெரியாது, இப்ப சொன்னோம்னா ஃபுல்லா லென்த்தா போயிட்டு இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு இப்ப 3ஆவது ரவுண்ட் வந்து நிக்குது. 3ஆவது ரவுண்ட்ல நிக்கும் போது வந்துட்டு ஜாக்லின் இது வந்து நம்ம மஞ்சரிட்ட இருக்கு, மஞ்சரி இது வந்து அன்சிதாட்ட இருக்கு, அன்சிதா இது வந்து அன்சிதா இது உள்ள வச்சாங்க, தீபக் இது வந்து நம்ம ஜாக்லின் இருக்கு. இந்த 3 பேருமே வந்து செம்மையா ஒரு டிஃபைன் பண்ணி நிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டீம் கேமாவே இப்ப அமைச்சிட்டாங்க. கேங்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்துட்டு ஒரு சௌந்தர்யாக்கும் நம்ம மஞ்சரிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை, பயங்கரமா வந்து வேற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அது ஆல்ரெடி நான் போட்டு மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்துட்டு ஒரு அப்படியே அந்த ஒரு ரயன் கேர்ள்ஸ் இருக்காருல்ல, ரயன் பெண்மணிலாம் வந்துட்டு எதுக்குதான் அவர்லாம் இப்படி பண்றாருன்னே தெரியல. சுத்தமா வந்துட்டு கேங்குன்ட்டு இதுக்கு வந்து ஜாக்லினுக்கு சௌந்தர்யாக்கு சம்மந்தமே கிடையாது, நம்ம ரயானுக்கு சம்மந்தமே கிடையாது. அன்சிதா வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு தீபக் வந்துட்டு எனக்கு சேவ் ஆகணும், அண்ட் நான் வந்துட்டு மஞ்சள் வந்துட்டு சேவா ஆகக்கூடாது, கேம் வந்துட்டு வெளியில போகணும் அப்படிங்கிறது என்னோடது இது, அதனால நான் வந்துட்டு மஞ்சள் தான் நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா சொல்றாங்க. இங்கிட்ட வந்துட்டு ஜாக்லின் என்ன சொல்றாங்க, மஞ்சள் நீ போய் வை, மஞ்சள் என்னதை போய் வை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. மஞ்சள் என்ன பண்றாங்கன்னா, என்னது உள்ள போனா நான் ஒன்னதை உள்ள கொண்டு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்சிதா வந்துட்டு தீபக் இது கன்ஃபார்மா சேவ் ஆகணும், ஆனா நான் மஞ்சள் இதை வைக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு டிஃபைன் பண்ணி நிக்கிறாங்க. பயங்கரமா வந்து டிஃபைன் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. இதுல என்னடான்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு டாஸ்க் வந்து எதுல முடிய போகுதுன்னா, அந்த லாஸ்ட்ல வந்து ஏதோ ஒரு காமெடி. அதுல வந்துட்டு நம்ம சந்தானம் வந்துட்டு லாஸ்ட்ல வந்து கரெக்டா தான் வந்துட்டு முடிவு பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு டாஸ்க் வந்து முடிய போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணியோ சாப்பாடோ எது உச்சா போறதோ ரெஸ்ட் ரூம் போறதோ எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இனிமே உள்ளுக்குள்ள கார்டன் ஏரியால தான் இருக்கும். எவ்வளவு டைம் வந்து இருக்க முடியுமோ அவ்வளவு டைம் வந்து டிஃபைன் பண்ணி இருக்கலாம். உச்சா வரதோ சரி, சாப்பாடுறதோ தண்ணி குடிக்கிறதோ சுத்தமா எதுவுமே கிடையாது. இவங்க வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து டிஃபைன் பண்ணி நிக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து டிஃபைன் பண்ணி நிக்கணும். தூங்கவும் கூடாது, சரியா? தூங்கவும் கூடாது, இது வந்து மென்ஷன் பண்ணணும். தூங்கவும் கூடாது. இதுல வந்து அன்சிதா வந்து இந்த வார்த்தை சொல்லும் போது வந்துட்டு அப்படியே கை தட்டுறாங்க. அப்படியே பயங்கரமா வந்து சௌந்தர்யா ரயான்லாம் வந்து கை தட்டுறாங்க. மஞ்சரி நான் ஒன்றை வைக்கவே மாட்டேன், ஒன்றை வைக்கவும் முடியாது, எனக்கு வந்து தீபக் சேவ் ஆகணும், இருந்தாலும் நான் ஒன்றை வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு ஸ்டடி சொன்னோன்னே அப்படியே இங்க சௌந்தர்யா ரயான்லாம் அப்படியே புள்ள இருக்குது, புள்ள இருக்குது. எதுக்குதான் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சௌந்தர்யா வந்து கேங்கு நான் இப்ப அந்த கேங் எங்கடா போச்சு இல்ல கேக்குறேன். நானும் நிறைய வீடியோ நான் சொல்லிட்டே தான் வரேன். அந்த கேங்கை பத்தி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. இப்போ பிஆர் டீம்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, சௌந்தர்யா சகோதரர்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்படியே ஓட்ட கிளிக் பண்ணீங்களா, ஓட்ட கிளிக் பண்ணீங்களா, அந்த ஓட்ட வந்துட்டு அது வந்துட்டு இப்ப வந்துட்டு பேசுங்க. இப்ப வந்து கேங் எங்க போச்சு? பழசு வந்து நாங்க 5 பேர் கேங்கா இருக்காங்க அப்படிங்கிற. இப்ப எங்க போச்சு? ரயான், ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்க கேங் எங்க போச்சு? அதான் என்னோட கேள்வி. இதுக்கு மட்டும் சவுண்ட் பிஆர் டீம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா ஜாக்லின் பிஆர் டீமும் கமெண்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா ஜாக்லின் டீமும் வந்து பயங்கரமா கல்வி ஊத்துறாங்க நம்ம சேனல. அதனால வந்து இப்ப கேட்கறேன், அவங்களும் வந்து இப்ப டீம் எங்க போச்சு? நீங்களே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேங்ல இருந்தீங்க, அப்புறம் இங்கிட்ட ஒன்று போய் அங்கிட்ட ஒன்று போய் அப்படி வந்து பயங்கரமா வந்து பண்ணிருந்தீங்க. இப்போ வந்து அன்சிதா வந்து மஞ்சரி வந்து ஒரு மாதிரி சொன்னோன்னே அப்படியே கை தட்டி உற்சாகப்படுத்துறாங்க. எதுக்குதான் அப்படி பண்றாங்கிறது சத்தியமா தெரியல. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது. 3ஆவது எவ்வளவு அந்த கக்கால தான் முடியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பாய்.